கோலிவுட்ல சுமாரா வருஷத்துக்கு 200 மேல படம் வருதுன்னா அதுல வெறும் ஒரு 40 படம் தான் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகுது. மீதி படம் வந்ததே ஆடியன்ஸ்க்கு தெரியறது இல்ல. லாஸ்ட் 6 to 7 இயர்ஸாவே டயர் ஒன் ஆக்டர்ஸ் வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிக்கிறாங்க. சில டைம் அதுவும் வரதில்ல. அந்த படங்களும் நம்மள ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு கேட்டா டவுட் தான். டயர் 2 ஆக்டர்ஸும் இவங்கள மாதிரியே வருஷத்துக்கு ஒரு படம் இல்லனா மேக்ஸிமம் 2 படம் தான் ரிலீஸ் பண்றாங்க. இதனால நல்ல படம் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமா ஆயிட்டு இருக்கு. ரிவ்யூ பார்க்காம ஒரு படத்துக்கு புக் பண்றதுக்கே தயங்குறோம். ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னதான் டயர் 1 ஆக்டர்ஸ் மோஸ்ட்லி ஒரு படம் ரிலீஸ் பண்ணாலும் டயர் 2 அண்ட் டயர் 3 ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து படம் நிறையவே வந்துட்டு இருக்கும். ஒரு ஆக்டர் டிசப்பாயிண்ட் பண்ணாலும் இன்னொருத்தவங்களோட படம் நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணிரும். இயர்லி 2000ல வந்த படங்களோட காமெடி சீன்ஸ்க்கு இருக்க ரிப்பீட்டேஷன் வேல்யூ இப்போ இருக்க எந்த படங்களுக்குமே இல்ல. அப்படி நம்ம சைல்ட்ஹுட்ல நம்ம ரசிச்சு பார்த்த விஷால், ஜீவா, சிம்பு, சந்தானம், ஜெயம் ரவி மாதிரியான ஆக்டர்ஸ்ல நம்ம தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டர்னா அது ஆர்யா. இந்த ஆக்டர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவங்களால எல்லா ஜானர்ஸ்லயுமே படம் பண்ண முடியும். ஆல்சோ ஹிட்டும் கொடுக்க முடியும். இப்போ இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே கண்டினியூஸா படம் பண்றது இல்ல, முன்னாடி மாதிரி ஆர்யாவையும் சேர்த்து. பிடெக் முடிச்சுட்டு மாடலிங் பண்ணிட்டு இருந்த ஆர்யா சினிமாட்டோகிராஃபர் டைரக்டரான ஜீவா ஒரு நாள் பள்ளிவாசல்ல ஆர்யாவை பார்க்கறாரு. யார் இந்த பையன் நல்லா இருக்கான்னு பார்த்து ஆடிஷன் பண்ணி நடிக்க வைக்கிறாரு உள்ளம் கேக்குமே படத்துல. இப்படிதான் ஆர்யாக்கு அவரோட ஃபர்ஸ்ட் படத்தோட சான்ஸ் கிடைக்குது. டைரக்டர் ஜீவா தான் ஆர்யான்னு பேரும் கொடுக்கிறாரு ஜம்ஷத்க்கு. இந்த படத்தோட ரிலீஸ் டிலே ஆனதுனால 3 வருஷம் ஆகியும் படம் ரிலீஸ் ஆகல. 2005ல அவருக்கு ஃபர்ஸ்ட் படமா ரிலீஸ் ஆகுது டைரக்டர் விஷ்ணுவர்தனோட அறிந்தும் அறியாமலும். தன்னோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ஃபார் பெஸ்ட் மேல் டெபியூவையும் வாங்குறாரு ஆர்யா. ஆல்சோ இந்த படத்துல இருந்த தீ பிடிக்க சாங் படத்தையும் ஆர்யாவையும் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துச்சு. ஆர்யாவோட ஃபர்ஸ்ட் படம் சக்சஸ் பாக்குது. 2005லயே ஆர்யாக்கு இன்னும் 2 படம் ரிலீஸ் ஆகுது. உள்ளம் கேட்குமே ஒரு கல்லூரியின் கதை. அவர் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணி நடிச்ச உள்ளம் கேட்குமே படம் அவருக்கு செகண்ட் படமா ரிலீஸ் ஆகுது. அவரோட ஃபர்ஸ்ட் படம் என்னதான் ஒரு கேங்ஸ்டர் படமா இருந்தாலும் அவரோட செகண்ட் படம் அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு லைட் ஹார்ட்டடான காலேஜ் டிராமாவோட வந்தாரு. இந்த படமும் ஹிட் ஆகுது. அடுத்து இதே டோன்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இன்னொரு படம் கொடுக்கிறாரு. அதுதான் ஒரு கல்லூரியின் கதை. இந்த படமுமே ஹிட் ஆகுது ஆர்யாக்கு. நிறைய பேருக்கு இந்த படம் ஃபேவரட்டாவும் இருக்கு. ஆர்யா 2005ல இன்ட்ரோடியூஸ் ஆகி அதே வருஷம் அவருக்கு 3 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த 3 படமுமே சக்சஸ் ஆகி மக்களோட அட்டென்ஷனை வாங்குறாரு. 2006 3 படம் ரிலீஸ் ஆகுது. கலாபா காதலன், பட்டியல், வட்டாரம். 3 கண்டினியூஸ் சக்சஸ் பார்த்த ஆர்யாக்கு கலாபா காதலன் படம் ஒரு ஆவரேஜா அமையுது. என்னதான் பாக்ஸ் ஆபீஸ்ல ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் மக்களுக்கு பிடிச்ச படமா ஆகுது கலாபா காதலன். அடுத்து விஷ்ணுவர்தன் ஆர்யா காம்போல செகண்ட் படமா ரிலீஸ் ஆகுது பட்டியல். இந்த காம்போ மேல ஆடியன்ஸ் வச்சிருந்த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது இந்த படம். படம் ஆடியன்ஸ் கிட்டயும் சரி பாக்ஸ் ஆபீஸ் வைஸ் சரி சக்சஸ் ஆகுது. இப்படி தன்னோட இனிஷியல் பார்ட் ஆஃப் கரியர்லயே ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட நம்பிக்கையை சம்பாரிச்சாரு ஆர்யா. அதே வருஷத்தோட கடைசி படமா ரிலீஸ் ஆகுது டைரக்டர் சரணோட வட்டாரம். இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஆவரேஜா போனதுக்கு ஒரே ஒரு காரணம் அது ரிலீஸ் ஆன டைம் தான். இந்த படத்துக்கு கூடவே வல்லவன் அண்ட் வரலாறுன்னு 2 படம் ரிலீஸ் ஆகுது. பட் வழக்கம் போல ஆர்யாவோட இந்த படமும் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருந்துச்சு. அடுத்து 2007ல அவருக்கு ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது. அதுதான் புஷ்கர் காயத்ரி டைரக்ஷன்ல வந்த ஓரம் போ. இந்த படம் என்னதான் பாக்ஸ் ஆபீஸ் வைஸ் பெருசா ஹிட் ஆகலனாலும் இந்த படத்துக்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. சென்னையில இருக்க ஆட்டோ டிரைவர்ஸ் அண்ட் ஆட்டோ ரேஸ் நடக்கிறது எல்லாம் இவங்க காமிச்சிருந்த விதம் ரியாலிட்டிக்கு க்ளோஸா இருந்துச்சு. படத்தோட டைலாக்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. டைலாக் ரைட்டர் வேற யாரும் இல்ல, நம்ம தியாகராஜா குமார் ராஜா தான். இப்படி சூர்யா அண்ட் விக்ரம் அவங்க பீக் டைம்ல இருந்தபோது நல்ல நல்ல கதைகளை செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்டான ஜானர்ல படம் பண்ணி தனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை சம்பாதிச்சாரு ஆர்யா. தொடர்ந்து சக்சஸ்ஃபுல் மூவிஸை கொடுத்த ஆர்யா தன்னோட இந்த பாயிண்ட் ஆஃப் கரியர்ல கமர்ஷியல் மசாலா படங்களை நடிச்சிருந்தா இந்நேரம் அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருந்திருக்கும். பட் அவர் அப்படி பண்ணாம டிஃப்ரெண்டான ஜானர்ல நல்ல படங்களை சூஸ் பண்ணி நடிச்சாரு. 2008 எந்த படமும் ரிலீஸ் ஆகல. 2009ல 2 படம் ரிலீஸ் ஆகுது. நான் கடவுள் அண்ட் சர்வம். டைரக்டர் பாலா ஆர்யாவோட ஃபுல் பொட்டன்ஷியலை கொண்டு வந்திருப்பாரு நான் கடவுள் படத்துல. இதுவரை நம்ம பார்க்காத ஒரு ஆர்யாவை நான் கடவுள்ல பார்த்தோம். இந்த படத்துல வர சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும். அவ்வளோ ராவாவும் ஆட் ஹிட்டிங்காவும் இருந்துச்சு நான் கடவுள். இந்த மாதிரி படத்தை பாலாவால மட்டும்தான் எடுக்க முடியும். என்னதான் படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பெருசா பண்ணாட்டியும் கிரிட்டிக்கலா நல்ல பேரை வாங்குச்சு. அது மட்டும் இல்லாம டைரக்டர் பாலாக்கு நேஷனல் அவார்டையும் வாங்கி கொடுத்துச்சு நான் கடவுள் படம். இந்த படத்துக்கு இனிஷியலா பாலா சூஸ் பண்ண ஆக்டர் வந்து ஏகே. 8 நாள் ஷூட்டிங்கும் நடந்துச்சு. பட் பாலாக்கும் ஏகேக்கும் ஷூட்டிங் அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்ததுனால ஏகே ப்ராஜெக்ட் விட்டு வெளியே போறாரு. அந்த சான்ஸ் தான் ஆர்யாக்கு போச்சு. 2009ல 2வது படமா ரிலீஸ் ஆகுது சர்வம். 3rd டைம் ஆர்யா அண்ட் விஷ்ணுவர்தன் ஜாயின் பண்றாங்க இந்த படத்துக்காக.
என்னதான் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணாட்டியும் இந்த படம் பிடிச்சவங்க என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கும். குறிப்பா இந்த படத்துல ஆர்யா அண்ட் த்ரிஷா இவங்க 2 பேருக்குள்ள இருந்த கெமிஸ்ட்ரி, அவங்களோட லவ் சீன்ஸ் அண்ட் டைலாக்ஸ் எல்லாமே பிச்சு உதறியிருப்பாரு விஷ்ணுவர்தன். அண்ட் படத்துக்கு யுவன் போட்ட ஆல்பம் சொல்லவே தேவையில்ல, ஐகானிக்கா அமைஞ்சுது. அதே வருஷம் ரிலீஸ் ஆன சிவா மனசுல சக்தி படத்துலயும் ஒரு கேமியோ பண்ணியிருந்திருப்பாரு ஆர்யா. 2010 ஆர்யாக்கு 4 படம் ரிலீஸ் ஆகுது. வருது, மதராசப்பட்டினம், வாஸ் என்கிற பாஸ்கரன், சிக்கு புக்கு. வருது ஆர்யாக்கு அவரோட தெலுங்கு டெபியூவா அமைது. அல்லு அர்ஜுன் படத்துல ஒரு ஆன்டகனிஸ்டா ப்ளே பண்ணியிருந்தாரு. பட் படம் அவர் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸை கொடுக்கல, படம் ஃபிளாப் ஆகுது. அதே வருஷத்தோட 2வது படமா டைரக்டர் ஏஎல் விஜயோட டிரெக்ஷன்ல ரிலீஸ் ஆகுது மதராசப்பட்டினம். சர்வம் படத்துல மிஸ் பண்ண சக்சஸை இந்த படத்துல அடிச்சு தூக்குறாரு ஆர்யா. பீரியட் படம்னு சொன்னாலே ஆக்ஷன் ஃபைட்டு தான் இருக்கும், இல்ல யாருடைய ஸ்ட்ரகிளை காட்டுற மாதிரி படமா தான் இருக்கும். பட் ஏஎல் விஜய் ஒரு லவ் ஸ்டோரியை அழகா ஒரு பீரியட் பேக்ட்ராப்ல செட் பண்ணி கொடுத்திருந்தாரு. ஜிவி பிரகாஷோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் இந்த படத்தோட சோல்னே சொல்லலாம். குறிப்பா பூக்கள் பூக்கும் தருணம் சாங் படத்தை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துச்சு. அடுத்தது அதே வருஷம் ரிலீஸ் ஆகுது டைரக்டர் ராஜேஷோட பாஸ் என்கிற பாஸ்கரன். எஸ்எம்எஸ் படம் மாதிரியே கம்ப்ளீட்டா ஒரு ஃபன் ஃபில் படத்தை கொடுத்தாரு ராஜேஷ். சந்தானம் அண்ட் ஆர்யாவோட காம்போ இந்த படத்துக்கு அப்புறம் மக்களோட ஃபேவரட் ஆயிடுச்சு. படம் பிளாக் பஸ்டர் ஆகுது. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த படத்தோட காமெடி சீன்ஸை நம்ம மறக்கவே மாட்டோம், திருப்பி போட்டு பார்த்துட்டு தான் இருப்போம். தன்னோட ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு ரக்கடான யங்ஸ்டரா நடிச்சிருந்தாரு. மதராசப்பட்டினம், சர்வம் மாதிரியான படங்கள்ல ரொமான்டிக்கான ஹீரோவா வந்து கலக்கியிருப்பாரு. அதே போல இவரால் ஆடியன்ஸை படம் முடிகிற வரைக்கும் சிரிக்க வைக்கவும் முடியும். அட் த சேம் டைம் நான் கடவுள் மாதிரியான படத்துலயும் நடிக்க முடியும். இப்படியான ஒரு வெர்சடைலான ஆக்டர் தான் ஆர்யா. 2010ஓட கடைசி படமா ஆர்யாக்கு ரிலீஸ் ஆகுது சிக்கு புக்கு. என்னதான் சந்தானமோட காமெடி ட்ராக் படத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்தாலுமே பட் படமா ஃபிளாப் ஆகுது சிக்கு புக்கு. அந்த வருஷம் ரிலீஸ் ஆன காதல் சொல்ல வந்தேன் அண்ட் வாக் அவுட்டர் கட்டிங் படத்துலயுமே கேமியோ பண்ணியிருந்தாரு ஆர்யா. 2011ல பிருத்திவிராஜோட உரிமை மலையாள படத்துல ஒரு ஸ்பெஷல் கேமியோ பண்ணியிருந்திருப்பாரு ஆர்யா. அது மூலியமா ஆர்யா அவரோட ஃபர்ஸ்ட் மலையாளம் படத்துலயும் நடிக்கிறாரு. டைரக்டர் பாலாவோட செகண்ட் டைம் சேர்ந்து 2011ல ரிலீஸ் ஆகுது அவன் இவன். ஆர்யா அண்ட் விஷால் 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. இன்னொரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட்ல 2 ஆக்டர்ஸை வச்சு பல எமோஷனை பிளெண்ட் பண்ணி எப்பவும் போல ஒரு ஆடிட்டிங்கான படத்தை பிரசன்ட் பண்ணாரு பாலா. இந்த டைம் கிரிட்டிக்ஸ் கிட்டயும் மக்கள் கிட்டயும் நல்ல பேரை வாங்க வச்சு அவன் இவன். 2012ல ஒரே படம் தான் ரிலீஸ் ஆகுது டைரக்டர் லிங்குசாமியோட வேட்டை. என்னதான் மாதவன் அண்ட் ஆர்யா லீட் ரோல்ல ப்ளே பண்ணியிருந்தாலும் இந்த படத்தோட ஹீரோ ஆர்யா தான் சொல்லுவேன். இந்த படம் மூலியமா ஆர்யாவை ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் ஹீரோவா பிரசன்ட் பண்றாரு லிங்குசாமி. படமும் சக்சஸ் ஆகுது. லிங்குசாமி இந்த படத்தை இனிஷியலா விஜய்க்கு தான் எழுதியிருக்காரு. பட் சில ரீசன்னால அது மெட்டீரியலைஸ் ஆகாம போகுது. அதே வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்திலையும் கேமியோ பண்ணியிருந்திருப்பாரு ஆர்யா. 2013 ஆர்யாக்கு 4 படம் ரிலீஸ் ஆகுது. சேட்டை, ராஜாராணி, ஆரம்பம், இரண்டாம் உலகம். அந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் படமா ஆர்யாக்கு ரிலீஸ் ஆகுது சேட்டை. இந்த படத்துல ஆர்யா, சந்தானம், பிரேம்ஜின்னு இவங்களோட காம்போ படம் ஃபுல்லா நம்மள என்டர்டெயின் பண்ணுச்சு. படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் ரீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துல வந்த காமெடி சீன்ஸ் எல்லாமே ஐகானிக்கா அமைஞ்சது. எப்போ டிவில போட்டாலுமே ஸ்கிப் பண்ண தோணாது, உட்காந்து ஃபுல்லா பார்க்கலாம். ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னரான படத்தை கொடுத்தாரு ஆர்யா. என்னதான் ரீமேக் படமா இருந்தாலும் அதை கரெக்டா பண்ணியிருப்பாரு டைரக்டர் கண்ணன். அடுத்து அவருக்கு ரிலீஸ் ஆகுது டைரக்டர் அட்லியோட டெபியூ ஃபிலிமான ராஜாராணி. இந்த படத்தோட சக்சஸ் பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்ல, எல்லாருக்குமே பிடிச்ச படமா ஆச்சு ராஜாராணி. சந்தானம் அண்ட் ஆர்யா காம்போல வந்த காமெடி ட்ராக் வழக்கம் போல நம்மள என்டர்டெயின் பண்ணுச்சு. டெபியூ ஃபிலிமே பிளாக் பஸ்டரா அமையுது அட்லிக்கு. இந்த மாதிரியான டெபியூ தான் எல்லா டைரக்டர்ஸுமே ஆசைப்படுவாங்க, அதே நடந்துச்சு அட்லிக்கும். 2013 மூணாவது படமா ஆர்யாக்கு ரிலீஸ் ஆகுது ஆரம்பம். 4th டைம் விஷ்ணுவர்தன் அண்ட் ஆர்யா ஒன்னா சேர்றாங்க இந்த படத்துக்காக. பில்லாக்கு அப்புறம் விஷ்ணுவர்தன் ஏகே வச்சு படம் பண்றதுனால இந்த படத்துக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க இந்த காம்போ. ஆர்யாவும் அவருக்கு கொடுத்த ரோலை அழகா பண்ணிட்டு போயிருப்பாரு. படம் சூப்பர் ஹிட் ஆகுது. அந்த வருஷத்தோட கடைசி படமா ஆர்யாக்கு ரிலீஸ் ஆகுது இரண்டாம் உலகம். ஃபர்ஸ்ட் டைம் செல்வராகவன் கூட ஜாயின் பண்றாரு ஆர்யா. பட் ஆட்ரிக் சக்சஸ்க்கு அப்புறம் இந்த படம் ஆர்யாக்கு ஒரு ஃபிளாப்பா அமையுது. 2014ல ஆர்யாக்கு ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது டைரக்டர் மகிழ் திருமணியோட மிகாமன். என்னதான் படம் மகிழ் திருமணியோட ஸ்டைல்ல ஸ்டைலிஷான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா இருந்தாலும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் படம் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் படம் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அதே வருஷம் ரிலீஸ் ஆன கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அண்ட் ஜீவா படத்திலையும் கேமியோ பண்ணிட்டு போயிருப்பாரு ஆர்யா. இது வரைக்கும் ஆர்யா அவரோட கரியர்ல அங்கங்க சில ஃபிளாப்ஸ் கொடுத்தாலும் நிறைய நல்ல படங்கள் கொடுத்து ஒரு தவிர்க்க முடியாத ஆக்டரா கோலிவுட்ல இருந்தாரு. அதுக்கு முக்கியமான காரணம் அவரு டிஃபரெண்டான ஜானர்ஸ்ல கதையை சூஸ் பண்ணி படம் பண்ணது தான். பட் 2014க்கு அப்புறம் ஆர்யாவோட ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அவர் ஒரே மாதிரி கமர்ஷியல் படங்களை மற்ற
மற்றவங்கள மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 2015ல இருந்து 2018 வரைக்கும் இந்த 4 வருஷத்துல ஆர்யாக்கு 10 படம் ரிலீஸ் ஆகுது. புறம்போக்கு என்கிற பொது உடைமை, டபுள் பேரல், வாசுவும் சரவணும் ஒன்னா படிச்சவங்க, எச்சன், இஞ்சிடு பழகி, பெங்களூர் நாட்கள், தி கிரேட் ஃபாதர், ராஜா ரத்தா, கடம்பன், கஜினிகாந்த். இதுல எந்த படமுமே ஆர்யாக்கு சக்சஸா அமையாமலே போகுது. 4 வருஷத்துல ஒரு படம் கூட சொல்ற மாதிரி அமையல ஆர்யாக்கு. இதுல கனடாலையும் டெபியூ பண்றாரு ராஜரத்தா படம் மூலியமா. ஆர்யா வழக்கம் போல ரோமியோ ஜூலியட், இன்று நேற்று நாளை, த்ரிஷா இல்லனா நயன்தாரான்னு 6 படங்கள்ல கேமியோவும் பண்றாரு இந்த 4 வருஷத்துல. தமிழ்ல எந்த படமும் சக்சஸ பார்க்கல. பட் மலையாளம்ல ரிலீஸ் ஆன மம்முட்டியோட தி கிரேட் ஃபாதர் படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல ப்ளே பண்ணியிருந்தாரு. இந்த படம் மட்டும் ஹிட் ஆகுது ஆர்யாக்கு. இப்படி கண்டினியூஸா ஃபிளாப்ஸை மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஆர்யாக்கு 2019ல ஃபர்ஸ்ட் படமா ரிலீஸ் ஆகுது டைரக்டர் சாந்தகுமாரோட மகாமுனி. இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் பெருசா பண்ணாட்டியும் முன்னாடியே ஆர்யா எப்படி டிஃப்ரெண்டான கதைகளை சூஸ் பண்ணி நடிப்பாரோ அந்த மாதிரியான ஒரு படமா இருந்துச்சு மகாமுனி. டியூவல் ரோல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு ஆர்யா. சாந்தகுமாரோட ரைட்டிங் படத்துல நல்லாவே இருந்துச்சு. ஒரு டைலாகுமே கேட்க நார்மலா இருந்தாலும் டீப் டவுன் ஒரு மீனிங்கை சொல்லுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆர்யா கிட்ட இருந்த ஒரு நல்ல படம் மகாமுனி. எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம். அடுத்ததா கேவி ஆனந்தோட டிரெக்ஷன்ல சூர்யா, மோகன்லால்னு ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் கேஸ்ட்ல ஹை எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆகுது காப்பான். கேவி ஆனந்த் டிரெக்ட் பண்ண படங்களை ரேங்க் பண்ணா கடைசியில இருக்கிறது எந்த படம்னு கேட்டீங்கன்னா காப்பான் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் படமும் இருந்துச்சு. ஆர்யாக்கும் ஒரு சின்ன ரோல் தான் கிடைச்சது இந்த படத்துல. 2020 கோவிட்னால எந்த படமும் ரிலீஸ் ஆகல ஆர்யாக்கு. 2021 அவருக்கு 4 படம் ரிலீஸ் ஆகுது. டெடி, சார்பேட்டா பரம்பரை, அரண்மனை 3, எனிமி. 2021 ஆர்யாக்கு ஒரு பிரேக் த்ரூவான இயர்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் படமா ரிலீஸ் ஆகுது டைரக்டர் சக்தி சவுந்தரராஜனோட டெடி. டெடி டைரக்ட் ஓடிடில ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட டைரக்டர் சக்தி சவுந்தரராஜன் மிருதன், டிக் 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 மாதிரியான நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் பிலிம்ஸை பண்றவரு. அதே மாதிரியான ஒரு படமா தான் இருந்துச்சு டெடி. இந்த படத்துல அந்த டெடிக்கும் ஆர்யாவுக்கும் இருக்கிற பாண்டிங்கை சூப்பரா காமிச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. பட் செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப வீக்கா இருந்ததுனால படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. திரும்ப இன்னொரு படம் ஆர்யாக்கு ஓடிடில ரிலீஸ் ஆகுது, ரஞ்சித்தோட சார்பேட்டா பரம்பரை. டைரக்டர் பா ரஞ்சித் அவரோட கெரியர் பெஸ்ட் பிலிமா கொடுக்கிறாரு ஆர்யாக்கு. ஒரு ப்ராப்பரான வேர்ல்டை பில்ட் பண்ணி ஒரு கேரக்டரையுமே யூனிக்கா ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்திருப்பாரு ரஞ்சித் இந்த படத்துல. ஆர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்னே சொல்லலாம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான கம்பேக்கை கொடுத்துச்சு சார்பேட்டா பரம்பரை. இந்த படத்தோட இந்த சக்சஸ்க்கு இன்னொரு பெரிய காரணம் சந்தோஷ் நாராயணனோட மியூசிக். ஒவ்வொரு பாட்டு அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாத்தையுமே மனுஷன் செதுக்கி போட்டிருப்பாரு. இந்த படம் இனிஷியலா ஆக்டர் கார்த்தி தான் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பட் சில ரீசன்னால மிஸ் ஆகுது. கார்த்திக்கு இது ஒரு காஸ்ட்லியான மிஸ்ஸா அமையுது. அந்த வருஷத்தோட 3வது படமா ஓடிடில இல்லாம தியேட்ரிக்கல் ரிலீஸ் ஆகுது அரண்மனை 3. என்னதான் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் கிடைச்சிருந்தாலும் படம் கமர்ஷியலா சக்சஸ பாக்குது. அதுக்கு முக்கிய காரணம் அரண்மனை 1 and 2 கிரியேட் பண்ணி வச்ச சக்சஸ் தான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆர்யாக்கு தியேட்டர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அரண்மனை 3. 2021ஓட லாஸ்ட் படமா ரிலீஸ் ஆகுது எனிமி. அவன் இவன் படத்துக்கு அப்புறம் மறுபடியும் விஷால் அண்ட் ஆரியோ காம்போ ஸ்கிரீன்ல ஒன்னா வராங்க. பட் இந்த டைம் ஒரு வில்லனா வராரு ஆர்யா. ஆனந்த் சங்கரோட டைரக்ஷன்ல வந்த எனிமி அகைன் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸை வாங்குது அண்ட் ஆவரேஜா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. 2022ல கேப்டன், 2023ல காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம், 2024ல சைந்தவ், 2026ல மிஸ்டர் எக்ஸ்னு இந்த 4 வருஷத்துல ரிலீஸ் ஆன எல்லா படமுமே ஃபிளாப் தான் ஆச்சு ஆர்யாக்கு. இதுல 2025 எந்த படமுமே ரிலீஸும் ஆகல. ஆர்யாக்கு ஒரு கம்பேக் கொடுக்கணும்னா அது டைரக்டர் ரஞ்சித் கையில தான் இருக்கு. ஆர்யாவோட லைனப் பாத்தீங்கன்னா 2 ரஞ்சித் படம் இருக்கு. ஒன்னு வேட்டு ஓம், இன்னொன்னு சார்பேட்டா பரம்பரை 2. இந்த 2 படமும் ஆர்யாக்கு ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும்னு நம்புறேன். இந்த 2 படம் வரதுக்கு முன்னாடி ஆனந்த காடுன்னு மலையாளம் அண்ட் தமிழ்ல பைலிங்கோல இந்த ஜூன் 25 ரிலீஸ் ஆகுது. படத்தோட டைரக்டர் யாருன்னா ரன் பேபி ரன் படத்தோட டைரக்டர் தான். பெருசா எந்த ஒரு ஐப்புமே இல்ல இந்த படத்துக்கு. பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த 3 படமும் இல்லாம இன்னொரு படம் இருக்கு, ஆர்யா 40 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. மலையாள படம் பிரணய விலாசமோட டைரக்டர் நிக்கில் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆக்ஷன் எதுவுமே இல்லாம ஒரு ப்ராப்பர் லவ் ஸ்டோரியில ஆர்யாவை நம்ம இந்த படத்துல எதிர்பார்க்கலாம். ஆர்யா எப்படிப்பட்ட ஒரு வெர்சடைலான ஆக்டர், அவர் எந்த மாதிரியான படங்களை கோலிவுட்க்கு கொடுத்திருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்ல படங்களை சூஸ் பண்ணி ஆர்யா படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.